இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். இது ஒரு விதமான பாடு. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது ஆபிரகாமின் வாழ்க்கை பற்றி. அவருடைய வாழ்க்கையிலே வந்த அந்த பெரிய பாடிலே அவர் எப்படி அதை மேற்கொண்டார், ஜெயித்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். இது விசுவாசத்திற்கு வந்த ஒரு போராட்டம். ஆபிரகாமுக்கு 75 வயதாய் இருக்கும் பொழுது கர்த்தர் கூப்பிடுகிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியின் ஜனங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல நாம் அதை பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அங்கே ஆபிரகாமிடத்திலே ஒரு கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆபிரகாம் அவருடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறார். அவருடைய 75வது வயதிலே. ஆண்டவருக்கு தெரியும், ஆபிரகாமை ஜாதிகளுக்கு நான் தகப்பனாக்க போகிறேன், ஒரு பெரிய பேரை ஆபிரகாமின் பேருக்கு பின்னால் நான் வைக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஒரு பெரிய ரிவார்டு, ஒரு பெரிய பிரதிபலனை ஆண்டவர் ஆபிரகாமுக்காக வைத்திருக்கிறார். ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்பாக கடினமான பாடுகளின் ஊடாக ஆபிரகாம் போயாக வேண்டும். கர்த்தர் அழைத்து சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பி கீழ்ப்படிந்து அவருடைய ஊர் என்கிற கல்தேருடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறார். ஆண்டவர் கானான் தேசத்தை காட்டி இங்க எல்லாம் நீ நடந்து திரி என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் அந்த இடத்துல எல்லாம் நடந்து திரிந்து இங்க எல்லாம் என்னுடைய சந்ததி வாழ்வார்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடே நடந்து திரிகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் சோர்ந்து போன பொழுது ஆண்டவர் ஒரு தடவை வானத்து நட்சத்திரங்களை காட்டுகிறார். வானத்து நட்சத்திரங்களை பார், உன் சந்ததி வண்ணமா இருக்கும் என்று ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமும் நம்பிக்கையோடு போய்கொண்டே இருக்கிறார். வழியிலே லோத்து அவரை விட்டு போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. லோத்துவுக்காக ஆபிரகாம் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதன் பிறகு திரும்ப ஆண்டவர் கூப்பிடுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நீ செய்கிற இந்த எல்லா காரியத்துக்கும் ஐ எம் யுவர் ரிவார்டு, நான் தான் பலன், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், நான் உனக்கு பலன் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. ஆபிரகாம் சொல்கிறார், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர், நான் வயது சென்றவனா இருக்கிறேனே, என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே, என் வீட்டிலே பிறந்த இந்த எலியேசர் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லி கர்த்தர் திரும்பியும் அழுத்தமாக சொல்லுகிறார், அவன் அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உன் சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. அப்படி சொல்லியும் அநேக வருடங்கள் கழித்து, அநேக வருடங்கள் வரை ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆபிரகாம் காத்திருக்கிறார். கடைசியிலே 99வது வயதாகும் பொழுது கர்த்தர் பிரத்யட்சமாய் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஒரு உற்பவ கால திட்டத்திலே உன் மனைவி ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாள் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆபிரகாமின் பாடுகள் 25 வருடம். ஆனா 25 வருடத்தோடு நின்று விடவில்லை. அதன் பிறகு அந்த ஈசாக்கை பலியிடும்படி கர்த்தர் ஆபிரகாமின் விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்தார். ஆனா இந்த வழிகளில் எல்லாம் ஆபிரகாமை அழைத்து அவர் நடந்த வழிகளில் எல்லாம் கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். அவருடைய விசுவாசம் குறைந்து போன பொழுது அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண அவரோடு இடைப்பட்டு நட்சத்திரங்களை காட்டினார். துண்டங்களின் நடுவாக கடந்து போய் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அந்த பாடுகளின் நாட்களிலே ஆபிரகாமை வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாக ஆண்டவர் மாற்றினார்.
ஆபிரகாமுக்கும் பகைவர்களுக்கும் சண்டை வந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு உறுதுணையாக நின்று உதவி செய்தார். அழகாக மெதுவாக ஆண்டவர் அவரை நடத்தினார். ஆனாலும் ஆபிரகாமுடைய அந்த உள்ளத்தின் ஆழத்துல இருந்த அந்த ஏக்கம், அந்த காரியத்திற்கு ஒரு பதில் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அந்த பாடுகளினூடாக கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே எதிர்பார்த்த ஒரு காரியம், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்பது. நீங்களும் கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த காரியம் நிறைவேறுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. கடினமான பாதையினூடாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாடுகளை எல்லாம் கர்த்தர் அறிவார். இந்த பாடுகளுக்கு எல்லாம் அவர் முடிவு வைத்திருக்கிறார். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம் விசுவாசித்த அந்த ஆபிரகாமுக்கு 100 வயதிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராயிருந்தார். அதே ஆண்டவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு அவர் சொல்லியும் செய்யாதிருப்பதில்லை, வசனித்தும் அவர் நிறைவேற்றாதிருப்பதில்லை. உங்களுடைய பாடுகள் ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை நம்பினதின் நிமித்தம் வந்த பாடுகள். இன்னும் கர்த்தரை விசுவாசித்து கொண்டே இருங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். இந்த பாடுகளின் நாட்கள் முடியும் பொழுது உங்கள் துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாக மாற்றுவார். தேவ கிருபை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறதை என்னுடைய ஆவிலே நான் உணர்கிறேன். முடிந்தால் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இன்னும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இந்த கடினமான சூழ்நிலையிலே நான் இன்னும் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தை அறிக்கையிட்டு பாருங்கள். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொன்னது போல அந்த 100 வயது ஆகும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாம் அவ்வளவு காலங்களிலும் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருந்தது. ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டியது இருந்தது. உன் மனைவியை இனி சாரா என்று சொல்லாதே, அவளை சாராள் என்று கூப்பிடு என்று ஆண்டவர் சொன்னார். விசுவாச அறிக்கையை பண்ண வேண்டியதா இருந்தது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாய் இரு என்று சொன்னார். உத்தமமாய் நடக்க வேண்டியதா இருந்தது. கர்த்தர் உங்களை நடத்துகிற இந்த வழியிலேயும் அப்படிதான். அவர் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளிலே நடந்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபித்து இந்த நாளின் செய்தியை முடிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, அந்த காரியத்தை நீர் எனக்கு நிறைவேற்ற போற நாட்கள் சமீபித்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவரை இன்னும் விசுவாசிக்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஒருவரே அதிசயமானவர். அவருடைய நாம அதிசயம். கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, நெடுநாளாய் உம்முடைய நன்மைகளுக்காக, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக பாடுகளை சகித்து உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்பி காத்திருக்கிற நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அந்த காரியங்கள் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் விலகி போவதாக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யும்ப்பா. பலத்த சாட்சிகளை எழுப்பும் ஆண்டவரே. அந்த பலவீனம் மாறி போகட்டும். அந்த குறை நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய பிள்ளைகள் என்ன காரியத்துக்காக எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை எல்லாம் கட்டளையிடும்ப்பா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால குழந்தை செல்வங்கள் உண்டாவதாக என்று நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளின் படிப்புக்காக, உயர்கல்விக்காக, வேலைக்காக எதிர்பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய வாக்கு தத்தங்களை நம்பி காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் நம்புகிற காரியங்கள்ல அதிசயங்களை செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதியும் கனம் மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.